சார் லையை நீங்கள் ஆற வச்சு யூஸ் பண்ணிங்களா காஸ்டிக் சோடாவும் வாட்டரும் மிக்ஸ் பண்ணி? சார் இப்போது சோப் வந்து கெட்டி ஆகாமல் இருக்கிறதுக்கான காரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அது ஒரு 15%, ஒரு கிலோ எடுக்கிறீங்கன்னா 150 கிராம். சார் கொஞ்சம் வெயிட் மட்டும் சொல்கிறீங்களா? என்ன வெயிட்டுங்க சார்? காஸ்டிக் சோடா சார் சார் நான் வந்து என்னோட ஓன் பர்பஸ்க்கு தான் வந்து ஹோம்மேட் சோப் பண்ணுறேன். சரிங்க. ஃபஸ்ட்டு 2 times பண்ணேன் சார். அது நீங்கள் வெயிட் மெஷர் பண்ண சொல்கிறீங்க, என்கிட்ட வெயிங் மிஷின் இல்லை, அதால் கப் மெஷர்மெண்ட் தான் எடுத்தேன். சரிங்க. ஒன் கப் ஆஃப் காஸ்டிக் சோடா, 2 cup ஆஃப் வாட்டர், 6.5 cup ஆஃப் ஆயில், கோகனட் ஆயில், பியூர் கோகனட் ஆயில், செக்கில் ஆட்டுவாங்க இல்லையா, அந்த எண்ணெய் தான். ஃபஸ்ட்டு 2 டைமும் சூப்பராக வந்தது சார். சரிங்க. 3rd டைம் வந்து பார்த்தீங்கன்னா லேசாக இலகுனா மாதிரி இருந்தது. அது இதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கெட்டி ஆகலை, லைட்டாக கிளே மாதிரியே இருக்குது. அது ஆல்மோஸ்ட் ஒரு 1 month அப்படியே தான் இருக்குது சார். சரின்ட்டு ஏதோ தப்பு பண்ணியிருப்போன்னு 4th டைம் மறுபடியும் பண்ணேன். அது என்ன ஆகுதுன்னா ரிவர்ஸ் ஆயிடுச்சு சார். அந்த கோகனட் ஆயிலாம் வந்து ரிவர்ஸ் ஆகி மறுபடியும் தேங்காய் எண்ணெயாகவே ஆயிடுச்சு. சார் லையை நீங்கள் ஆற வச்சு யூஸ் பண்ணீங்களா காஸ்டிக் சோடாவும் வாட்டரும் மிக்ஸ் பண்ணி? ஆமாங்க சார். லைக் ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்து தான் போட்டிங்களா இல்லை ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணீங்களா? இல்லை ரூம் டெம்பரேச்சர் வந்து தான் போட்டேன். 1 hourக்கு மேலே வெயிட் பண்ணி தான் போட்டேன். ஓகேங்க. ஒன்று என்னென்னா, அது ஃபஸ்ட் டைம் பண்ணது வந்து நான் வந்து மே மந்த் எண்டு சார், என்ன சொல்கிறது, சம்மர் சீசன். இது செகண்ட் டைம் பண்ணது வந்து ஜூலையில், 3rd டைம் 4th டைம் பண்ணது ஜூலையில். ஒருவேளை கிளைமேட்டுக்கு மாறும், பட் நீங்கள் சொல்கிற மாதிரி 1 மாதம் டைம் வரைக்கும் கெட்டியாகாமல் இருக்காது. கொஞ்சம் லேட் ஆகும் கெட்டியாகிறதுக்கு, பட் அவ்வளோ டைம் எடுத்துக்காது. அதே போல் பிளெண்டரும் ஓகேங்க. ட்ரேஸ் வர வரைக்கும் பிளெண்ட் பண்ணீங்களா இல்லை முன்னாடி? ஆமாங்க சார். ஓகேங்க. 3rd டைம் நான் பண்ணது வந்து அந்த இப்போ கிளே மாதிரி இருக்குன்னு சொன்னேன். அது ரொம்ப ஓரளவுக்கு கெட்டியாகவே ஆயிடுச்சு. என்ன சொல்றது, இட்லி மாவு மாதிரி ஆயிடுச்சு. ஓகே. எல்லாரும் சொல்லுவாங்க இந்த தோசை மாவு மாதிரி இருந்தா ஓகே, ஆனா எனக்கு இட்லி மாவு மாதிரி ஆயிடுச்சு. அப்படி இருந்தும் பாத்தீங்கன்னா அது கிளே மாதிரி. சரி, இப்போ சோப் வந்து கெட்டி ஆகாமல் இருக்கிறதுக்கான காரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம வந்துட்டு லை சொல்யூஷன் வந்து ஹாட்டாகவே யூஸ் பண்ணோம்னா பிரிஞ்சு எண்ணெய் தனியாக இது தனியாக நிற்கும், தனித்தனியாக லேயர் மாதிரி நிற்கும். ஸோ அந்த ரீசன் இல்லை அப்படின்னா, 2வது வந்து பார்த்திங்கன்னா ட்ரேஸ் வந்து ப்ராப்பராக எடுக்காமல் போர் பண்ணால் அந்த மாதிரி ஆகும். ஆர் 3rd ரீசன் வந்து பார்த்திங்கன்னா லை கம்மியாக இருந்தால் தான் ஆகும். ஸோ லை வேல்யூ இருக்கு இல்லைங்களா, அது கம்மியாக இருந்தால் தான் அந்த மாதிரி ஆகுங்க. ஸோ கொலனே இருக்கிறது, இல்லை வந்துட்டு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர்றது. ஸோ ப்ரிஃபரபிளி வெயிட் போட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பக்கத்துலேயே ஏதாவது வெயிட் மிஷின்லாம் கிடைக்கும், 200-300 rupees தான் வரும். சரி, நான் வெயிங் மிஷின் ஆர்டர் பண்ணிட்டேன். சரி, அமேசானில் ஆர்டர் பண்ணிட்டேன் சார். கொஞ்சம் வெயிட் மட்டும் சொல்கிறீங்களா? என்ன வெயிட்டுங்க சார்? காஸ்டிக் சோடா சார் நம்மளதுலேயே இருக்கும் சார், பியூர் கோகனட் ஆயில் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் 360 டிவியில் வீடியோ போட்டிருக்கோங்க. வீடியோ லிங்க் உங்களுக்கு இப்போது இதிலேயே போட்டு சொல்கிறேன் சார், மெசேஜ். சரிங்க சார், வீடியோ லிங்க் அனுப்பிவிடுங்க சார். இப்போ இதுலேயே வந்துடுங்க சார். அப்புறம் 2வது என்னன்னாக்கா, நீங்கள் ஃபுல்லி கோகனட் ஆயிலாக யூஸ் பண்ணி ஒரு டைப் பண்ணுறீங்க சார். 2வது வந்து கேஸ்டர் ஆயில், கோகனட் ஆயில், பாம் ஆயில் 3 மிக்ஸ் பண்ணி பண்றீங்க, கரெக்டுங்களா சார்? இந்த செகண்ட் பண்றீங்க இல்லையா, அது என்ன குவான்டிட்டி மிக்ஸ் பண்ண ஒவ்வொன்றும் அப்படின்னு சொல்ல முடியுமா சார்? சார் இது ஆல் என்னன்னாங்க, நம்ம டிபெண்ட் எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறது தாங்க. ஸோ இது ஆயில்ஸில் கிளாஸ் இருக்குது. சாஃப்ட் ஆயில் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 15%ங்க, ஹார்ட் ஆயில் 60, மீதி இருக்கிற பர்சன்டேஜ் எல்லாம் ஹார்ட் ஆயில்ஸ் எடுத்துக்கலாங்க. ஸோ இதுதான் கான்செப்ட்டுங்க. ஸோ சாஃப்ட் ஆயில்ஸ் பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய் இதெல்லாம் வரும். ஸோ அது ஒரு 15%, ஒரு கிலோ எடுக்கிறீங்கன்னா 150 கிராம் இந்த மாதிரி சாஃப்ட் ஆயில்ஸு, மீதி ஹார்ட் ஆயில்ஸ் எடுத்துக்கலாங்க. எதுக்குன்னா சோப் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு. கையில் வெள்ளையெல்லாம் வரும் இல்லைங்களா,
அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக மற்ற ஆயில்களை சேர்த்துறோம். ஸோ அது உங்களுக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி மாற்றிக்கோங்க. இவ்வளோ அவ்வளோதாங்கிறதெல்லாம் இல்லை. அப்படிங்க. எது பண்ணாலும் வரும் இல்லை சார்? ஆனால் சோப் வரும், கெட்டி எது பண்ணாலும் சோப் வருங்க. ஆமாம், லைவ் வேல்யூ கரெக்டாக கால்குலேட் பண்ணணுங்க. ஸ்டார்டிங்க்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு சோப் கால்குலேட்டர்ஸ் இருக்குங்க ஆன்லைனில் நிறைய, அதில் போட்டிங்கனாலே வேல்யூஸ் வரும். சரிங்க, தேங்க்யூ சார். தேங்க்யூ. திஸ் இஸ் கவிராஜ் ஃப்ரம் Soulsoaps. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆஸ் ஐ ஆல்வேஸ் சே, சோப் மேக்கிங்கோட மார்க்கெட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் when you're making a business. ஸோ என்னோட பர்சனல் ப்ரொஃபைலில் பிஸ்னஸ் அண்ட் மார்க்கெட்டிங் சம்மந்தமான டவுட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ்க்கு இதே மாதிரி ஆன்சர் பண்ணுறேன். ஸோ கோ செக் இட் அவுட். அதுலேயும் உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் போடுங்க. Hope we can grow together. Thank you. Bye-bye.